அந்த வெள்ளைக்கார அதிகாரி தன்னுடைய அனுபவத்தில் எல்லாம் வல்ல அன்னையினுடைய பெரும் கருணையை தெரிந்து கொண்டதன் விளைவாக தனக்கு கண்ணொளி வழங்க வேண்டும் என்று அம்பாளிடத்தில் பிரார்த்தித்து அப்படியே கண்ணொளி பெற்று தன்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளுக்கு கண் மலர் சாத்தினார். அந்த திருநாள் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல அன்னை தன்னை அண்டி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அருள் புரியக்கூடியவள். சாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னை தான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? மதம், இனம், மொழி என்ற எல்லா எல்லைகளையும் கடந்திருக்கிறவள். எல்லா சமயத்துக்குள்ளும் மையப்பொருளாக விளங்கக்கூடிய சக்தியே அந்த அன்னை தான். அதனாலே அவள் இருக்கிற இருப்பிடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். புறம் என்கிறோமே, புறம் என்றால் என்ன? தங்குகிற இடம். தங்குகிற இடத்திலேயும் முக்கியமான இடத்திற்கு தான் புறம் என்று பெயர். அந்த புறம்ங்கிறான்ல, ராமபுரம், கிருஷ்ணபுரம் என்றெல்லாம் சொல்லுவது போல புறம் என்றால் முக்கியமான இடம். எல்லா சமயத்துக்குள்ளும் அவள் தங்கியிருக்கின்றவள் என்பதாலே தான் அவள் இருக்கிற இடத்திற்கு சமயபுரம் என்று பெயர். அவளுடைய திருவழியை நோக்கி சரணடையக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அவள் தனத்தை தருவாள், கல்வியை தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனத்தை தருவாள், தெய்வ வடிவத்தை தருவாள். நாம் வேண்டுகின்றவை எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுப்பாள். அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற அந்த அம்பாளுக்கு தேவைப்படுகின்ற கைகள் 18. அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கை ஒரே கை, அது நம்பிக்கை. எத்தனை முறை சொல்லிருக்கேன், தெய்வ படங்களை வரையும் போது இப்படி அனாச்சாரமா நடந்துக்காதீங்கன்னு. மீனாட்சி, அதெல்லாம் இந்த விஸ்வேசனுக்கு கிடையாது. சூளப்பிடாரிக்கு சுருட்டும், கருப்பண்ண சாமிக்கு கள்ளும் படைக்கிறத நீ பார்த்தது இல்லையா? பைத்தியம். எந்த ஒரு பொருளும் ஆச்சாரமாகிறதும் அனாச்சாரமாகிறதும் அவங்கவுங்க மனோபாவத்தை பொறுத்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா, அப்பா குணம் உனக்கு தெரியும்ல. இப்படிப்பட்ட படத்தை வரையறத நீ தெய்வ கைங்கரியமா நினைக்கிற. அப்பா வேறும் தொழிலா நினைக்கிறாரு. அது தெரிஞ்சு நீ ஏமா அவரை தொல்லை பண்ற? அது மட்டும் இல்ல, தொழிலைய ஆத்மார்த்த நண்பனா நினைக்கிறேன். அந்த நண்பனோட இந்த சூழலில் தான் நெருக்கமா பழக முடியும். சரி சரி, எனக்கு பசி வயித்து கிள்ளுது, வாங்க சாப்பிடலாம். ஐயா வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஐயா, நாங்க தெய்வ படங்களை அச்சிட்டு விற்பனை செய்யற கம்பெனிய பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா? வெரி குட். நீங்க வரைகிற படத்துக்கு மார்க்கெட்ல நல்ல கிராக்கி இருக்கு. அதனால முதலா உங்க கையால சமயபுரத்து மாரியம்மன் படத்தை வரைஞ்சு வெளியிடலாம்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன, தாராளமா வரைஞ்சு தரேன். அதானே என் தொழில். ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கே நீங்க படத்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க அட்வான்ஸ் அப்படிங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்க, படத்தை கொடுக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம். அப்ப நாங்க வரோம். அப்பா, படம் வரைஞ்சிட்டீங்களா? காயத்ரி, எனக்கு ஒரு உதவி செய்யறியாமா? சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? வாமா. வேலையோட வந்து சாப்பிடாம அப்படி அப்பா மகளும் என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ. विश्वानादे वसंधं बुधितात्यग्निः तावग्निवर्णान् तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टाम् दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसि तरसे नमः
अग्रे तुम्बारजानव्यो अस्मान् स्वस्ति भिदति दुर्गाणि विश्वा पूश्च वृक्षे बहुलान उर्वी भवातो गायतनयाय संयो நிறுத்துங்க. என்னங்க என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? புனிதமான தெய்வ திருக்கோலத்துல நம்ம பொண்ணையே உட்கார வச்சிட்டீங்களே. இந்த அநியாயம் வேற எங்கேயாவது நடக்குமா? பொதுவா ஓவியர்கள்லாம் எதையாவது மாடலா வச்சுட்டு தான் வரைவாங்க. நான் என் மகளை மாடலா வச்சு வரைகிறேன். இதுல இருந்து தப்பு. ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாம இப்படி தெய்வ வடிவத்துல உட்கார வைக்கிறது அபச்சாரங்க. விரதம் இல்லாம இத வெறும் தொழிலாத்தான் நீங்க செய்றீங்கன்னா இது விபரீதத்துல தாங்க போய் முடியும். அம்மா, காரணம் இல்லாம காரியம் இல்ல. அப்பா என்ன சமயபுரத்தால ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசை நிறைவேறட்டும். இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியாது. இவ ஒரு 10ஆம் பஸ் விடு. नागस्य पृष्ठमभिसंवसानो वैष्णवीयम् लोक इह मादयन्ताम् कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गिः प्रचोदयात् हिरण्यवर्णाम् வணக்கம் ஐயா. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. நீங்க வரைஞ்சு கொடுத்த சமயபுரத்தம்மன் படத்துக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட வரவேற்பு. ஆமாங்க ஐயா, அந்த படத்தை வாங்காதவங்க இல்ல, வணங்காதவங்க இல்ல. அந்த படத்தினால எங்களுக்கு பல லட்சங்கள் லாபம் கிடைச்சிருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாங்க முதல்ல தொழில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு லாபம் அடைஞ்சதுக்கு மூல காரணமே நீங்க தான் ஐயா. இதை எங்க அன்பு காணிக்கா வாங்கிக்கங்க. பரவாயில்லைங்க, வேணாம். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஐயா, வாங்கிக்கங்க. அப்போ நாங்க வர்றோம் ஐயா. வாங்க. இந்த தடவை கேச அடிச்சு பேசுற பாருங்க. என்னையா Yes, proceed. Yes, Your Honor. குற்றவாளி குண்டில் இருக்கிற செங்கோடன் ரொம்ப பயங்கரமானவன். தன்னுடைய முதலாளி வீட்டில் ரூபாய் 10,000 திருடியிருக்கிறான். இல்லைங்க, இல்லைங்க, சத்தியமா இல்லைங்க. பொய் சொல்லாத. பொய் சொன்னா நரகத்துல என்ன தண்டனை தெரியுமா? கொதிக்கிற கொப்பரையில குப்புன்னு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல வருத்த கருவானா வரைக்கு போய் பணப்பேன். பை தி பை, மிஸ்டர் செங்கோடன், உன் மாத சம்பளம் எவ்வளவு? 250ங்க. இந்த கடகண்ணிக்கு போகும்போது ரூபாய்க்கு எவ்வளவு கமிஷன் இருப்பேன்? அந்த புத்தி எனக்கு கிடையாதுங்க. அப்ப எனக்கு இருக்கிறது சம்பளமும் கட்ட சம்திங் இல்ல. அப்புறம் எப்படி ஓல குடிசையில ஓட்ட பெட்டியில ரூபா 10,000 நடந்து வந்ததா? பை வாக்கா? அந்த பணம் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாம உன் வீட்டுல எப்படியா பணம் வர முடியும்? யோ, இது என்ன மந்திரத்துல மாங்காய் விளக்கு சமாச்சாரமா? நான் சொல்றேன், உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ உன் முதலாளி வீட்டுல திருடுற பணையா? இல்ல, நான் திருடல. சத்தியமா நான் நிரபராதி. நான் திறக்கிறேன். ஏ மகேஸ்வரி, இன்னும் ஏன் நீ தூங்கல? நாளைக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு, எப்படி தூங்க முடியும்? அதான பார்த்தேன். நீதியே தூங்கினாலும் நீ தூங்க மாட்ட. ஆமா, ஒரு நாள் போல இப்படி அர்த்த ராத்திரிக்கு வந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டருக்கு நேரம் எது காலை எது? இந்த வீட்டுக்கு வந்த உடனேதான் எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, ஒரு பொண்டாட்டி இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகத்துக்கு வருது. நல்லா ஜோடி சேர்ந்த போங்க. புருஷ மனைவியா லட்சணமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு? அவ்வளவுதானே.
வர ஞாயிற்றுக்கிழமை நான் நரசிம்ம பக்கமே போக மாட்டேன். உனக்கும் கோர்ட் லீவு. 2 பேரும் ஹனிமூன் கப்பல் மாதிரி ஜாலியா அங்க போயிட்டு வரலாம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆ. ஹனிமூன் கப்பல் ஆ. இப்படி சொல்ல ஆரம்பிச்சு இதோட 100வது ஞாயிற்றுக்கிழமை ஆகுது. அது சரி சரி பசிக்குது சாப்பிட வாங்க. ஆமா நீ இன்னும் சாப்பிடலையா? அடடடடடட. புருஷன் சாப்பிட்டப்பறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும் என்ன சம்பிரதாயமோ எனக்கு தெரியல. அதுல இருக்கிற சந்தோஷம் புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தான் தெரியும். வாங்க. புருஷனுக்கு மூக்கு பிடிக்க சாப்பிட தான் தெரியுங்கல்ல. அப்பா நல்லா வேண்டிக்கிடி புள்ளையார. நல்லா குனியா, உன் தலையில தான் ஒண்ணு இல்லையா, விபூதியாக இருக்கட்டும். கஜேந்திரா, கச்சிதமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்ட. இந்த பயலுக்கெல்லாம் நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். புத்தி ஆகியா வேணும். சுண்டலு ஓ, நீ என்ன கணபதியை பார்க்கவா வர? கடலை சுண்டலுக்காகவே வர. கொடுக்கும். என்ன திட்டுது? திட்டலையா, நம்ம எல்லாரையும் கியூல நிக்க சொல்லுது. ஏன்னா, எல்லாம் கியூல நில்லுப்பா, நில்லுங்க, உடனே நில்லுங்க. அடாடாடாடா. கஜேந்திரா எல்லாரையும் கியூல நிக்க சொல்லி இருக்குது. தெரியுது இல்ல? பெரிய வெள்ளக்காரையானே, அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயர இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. பா. ஏம்மா. பாத்தியா, மண்ண கவிட்ட. யோ, யானை ஒரு அன்புல விளையாண்டதியா. இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா, எரும மாட்டு ஜென்மம் ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. எடு குடிக்க. என்னது? ஐயா, சரி வரதில் நிக்கிறேன். அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ, சரி சரி நிக்கிறேன். அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் வா, கல்ல விட்டு எறிகிறேன். ஏய் சீதாராமா, நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல, உன்னை சுண்டலாக்கி ஊர் பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கையை விரிச்சு வாங்கிக்க, துண்டை விரிக்காத. போம்மா. எனக்கும் கொடு. அப்படி எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு நிறைய கொடுத்துரு. வெறுந்தட்டா கொடுக்கல.